சரவணனை சந்திக்கிறதுக்காக ஆனந்தி கிளம்பி போறாங்க. அப்போ ஆனந்திய வார்டன் வர சொன்னாங்கன்னு சொல்லவும், வார்டன் மனோன்மணியை பார்க்கறதுக்காக ஆனந்தி அங்க போறாங்க. அங்க ஆனந்திக்கு வார்டன் அட்வைஸ் பண்றாங்க. எப்போ அன்பு உன் கழுத்துல தாலி கட்டிட்டாரோ அப்பவே உன்னோட வாழ்க்கையில அவரு இடம் பிடிச்சிட்டாரு. இனிமே அன்புவோட வாழ்க்கையே நீதான். உன் கழுத்துல தாலி கட்டினதுல இருந்து அன்பு உனக்கு கணவனா மாறிட்டாரு. நீ அவரோட சேர்ந்து வாழ்றது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஆனந்திக்கு வார்டன் அட்வைஸ் பண்றாங்க. இந்த சூழ்நிலையில யாழினி அன்புக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. நீ வீட்டை விட்டு போனதுல இருந்து அம்மா ரொம்பவே கவலையா இருக்காங்கண்ணா. நீ சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பி வா. நீ வீட்டுக்கு வரலைன்னா துளசி அம்மாவோட மனசை மாத்திடுவா. உன்னை அவ கல்யாணம் பண்ணி ஆகணும்னு ஒரே குறிக்கோளோட இருக்கா. நீ இங்க வந்து அம்மாட்ட பேசி ஆனந்திய எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு யாழினி அன்புவை வீட்டுக்கு வர சொல்றாங்க. ஆனா அன்பு வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்றாரு. நான் வீட்டுக்கு வந்தா ஆனந்தியோட தான் வருவேன். அதுவும் அம்மா சம்மதிச்சா மட்டும்தான் ஆனந்தியும் நானும் வீட்டுக்கு வருவான். அது வரைக்கும் நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லி ஒரே பிடிவாதமா இருக்காரு அன்பு. இதுக்கு நடுவுல ஆனந்தி சரவணனை போய் மீட் பண்றாங்க. அங்க அன்பு பட்டினியா இருக்காரு. உன்னை பார்த்தாதான் சாப்பிடுவேன்னு ஒரே பிடிவாதமா இருக்காருன்னு சரவணன் சொல்ல, ஆனந்தி தன் கையால சமைச்ச சாப்பாடை கொடுத்து சாப்பிட சொல்றாங்க. இது நான் சமைச்ச சாப்பாடுன்னு சொல்லி கொடுத்தா அன்பு சாப்பிடுவார்னு ஆனந்தி சொல்ல, அதுக்கு சரவண மறுக்கிறாரு. நான் என்னதான் சொன்னாலும் அன்பு நம்ப மாட்டாரு. நீ வந்து உன் கையால பரிமாறினா மட்டும்தான் அன்பு சாப்பிடுவாரு, இல்லைன்னா சாப்பிட மாட்டாருன்னு சரவணனும் ஆனந்திய விடாப்பிடியா அங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்காக முயற்சி பண்றாரு. எல்லாரும் சேர்ந்து என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? நான் தான் அன்புவை பார்க்க வரலைன்னு சொல்றேன்ல, ஆனா நீங்க என்னை கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் வந்தா தான் அவர் சாப்பிடுவாருன்னா நான் என்னதான் பண்றது? நான் வர்றேன். அன்பு பட்டினியா கிடக்கிறதுனால நான் ரொம்ப கவலையில இருக்கேன். அன்பு சாப்பிட்டாதான் நானும் சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு சரவணனோட ஆனந்தி கிளம்பி அன்புவை பார்க்கறதுக்காக போறாங்க.